பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு நீக்கியது பருத்தி விவசாயிகளுக்கு பெரும் இடியாக விழுந்திருக்கிறது. எம்எஸ்பி விலைக்கு சட்ட பாதுகாப்பு இல்லாத சூழலில் இறக்குமதி வரியை ரத்து செய்ததால் கிலோ 80 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட பருத்தியை தற்போது 60 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் அதிர்ச்சியில் மூழ்கி இருக்கின்றனர். பருத்தி பயிரிட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கும் விவசாயிகளுடன் நமது திருவாரூர் செய்தியாளர் ஜெய்விந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருந்த ஜோசப் விஜய் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பருத்திக்கு முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய நிலையில் மத்திய அரசு அது பரிசீலனை செய்து தற்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்திக்கு முற்றிலுமாக வரி விலக்கு அளித்துள்ள விஷயம் தமிழகம் முழுவதும் உள்ள பருத்தி விவசாயிகளுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நேரடியாகவே நம்ம விவசாயி இருக்கிற அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தற்போது பார்த்தீங்கன்னா பருத்தி சாகுபடி இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதின முதல் கடிதமே பேரு இடியா இருக்கு விவசாயிகளுக்கெல்லாம். இப்ப எப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்றதுக்கான பருத்திக்கு தடையை நீக்க சொல்லிட்டாரு. தடையை நீக்க சொன்னோன்னே பிரதமர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சுத்தமா வரியும் தடையும் ரெண்டையும் சேர்த்து நீக்கிட்டீங்க. இதனால பருத்தி இப்போ தமிழ்நாட்டில எல்லாம் இப்பதான் பருத்தி அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எடுத்த எடுப்புல எங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு பருத்தி கிலோ 90 ரூபா 100 ரூபா வித்துச்சு. இன்னைக்கு 60 ரூபா 50 ரூபாய்க்கு தான் இடைத்தரகர்லாம் இப்போ பருத்தியை கொள்முதல் பண்றாங்க. இதனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை விவசாயிகள்லாம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதோட மட்டும் இல்லாம கடன் தள்ளுபடியும் சொன்னீங்க, அதுலயும் ஏகப்பட்ட குளறுபடியா இருக்கு. அதுவும் அங்க நாங்க எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் செவி கொடுத்து கேட்கல முதலமைச்சர். இதையாவது செவி கொடுத்து கேட்டு உடனடியா மத்திய அரசுக்கு திருப்பியும் ஒரு கடிதம் எழுதி உடனடியா எங்களுக்கு அந்த இறக்குமதியை தடை விதிக்கணும். குறிப்பாக பாத்தீங்கன்னா மத்திய அரசு இந்த வரி விலக்கு அளித்ததுனாலதான் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புல இருக்கிறாங்க. எனவே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பருத்திகளுக்கும் அதிக அளவில் வரி விதிக்க வேண்டும். அப்பதான் திருவாரூர் மாவட்டம் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து பருத்தி விவசாயிகளும் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கின்றனர். ஆனால் மத்திய அரசு அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஆதார விலை 82 ரூபாய் என்பது மத்திய அரசு அறிவித்துள்ளது. அந்த 82 ரூபாய்க்காவது பருத்தியை கொள்முதல் செய்ய வேண்டும். 82 ரூபாய்க்கும் கீழ் குறைவாக பருத்தியை கொள்முதல் செய்யக்கூடாது எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர்.